அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் அவசர நிலை தொடர்பான விவாதங்கள் என்பது முன்னிலைக்கு வந்திருக்கு. தேர்தல் காலங்கள்ல பாஜக 400 இடங்களுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்களான மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், இன்னும் பல தலைவர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த 400 இடங்கள் ஜெயிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான். அதனால அந்த இடங்களை பாஜகவிற்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்தும், இந்தியா கூட்டணி தரப்புல இருந்தும் அதற்கு பதிலடி குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும் அப்படின்னா, இந்த முறை பாஜக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற முழக்கங்களையும் இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து வச்சாங்க. ராகுல் காந்தியும் என்ன பண்ணாருன்னா, எங்கெல்லாம் பிரச்சாரத்திற்கு போனாரோ, அங்கெல்லாம் அரசியலமைப்பு புத்தகத்த காட்டி தன்னுடைய பிரச்சாரத்த மேற்கொண்டாரு. இதெல்லாம் ஒரு கட்டத்துல பாஜகவிற்கு நெருக்கடியாக மாறக்கூடிய சூழ்நிலையில, பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப் போறதில்ல. அந்த மாரியான எந்த திட்டமும் எங்ககிட்ட இல்ல. இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிற அளவுல இத அணுகுனாங்க. அமித்ஷாவும் கூட தேர்தல் பிரச்சார மேடைகள்ல அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் தான் காப்பாத்துறோம். நாங்க தான் அம்பேத்கருடைய வாக்குகள பின்பற்றுறோம் அப்படிங்கிற அளவுல தன்னுடைய பிரச்சாரத்த முன் வச்சாங்க. இதெல்லாம் சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. அதற்கப்புறம் தேர்தல் முடிந்தது. முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பாஜக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. இன்றைய சூழல்லையும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்கள்ல தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி முன்னிலையில எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாஜக என்பது நகர்ந்து வந்திருக்கிறது. அது இப்போ எந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க தான் மதிக்கிறோம். நீங்க மதிக்கிறது இல்ல அப்படின்னு காங்கிரஸ்க்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பாஜக வந்திருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பா நாடாளுமன்றத்தில பேசின பிரதமர் நரேந்திர மோடியும் அவசர நிலை தொடர்பான விவரங்கள பேசினாரு. அதைத் தொடர்ந்து சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லா அவரும் தன்னுடைய முதல் தீர்மானமாக என்ன சொன்னாரு அப்படின்னா, அவசர நிலை தொடர்பான தீர்மானத்தை கண்டிச்சு தான் தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருந்தாங்க. பாஜக எம்பிகளும் அவசர நிலையை கண்டித்து தங்களுடைய முழக்கங்கள நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்கு வெளியில எழுப்புனாங்க. ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை நினைவு கூறக்கூடிய விதமா அரசியலமைப்பை நம்ம பாதுகாக்கணும். மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு பாஜக தன்னுடைய பிரச்சாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தை குறித்து பேசுவதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படின்னு இன்னைக்கு பிரதமர் ஆகட்டும், மற்ற பாஜக தலைவர்களாகட்டும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில இது தொடர்பான பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில பல செய்திகளை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியுது. அதுல ஒரு செய்தி தான் இன்னைக்கு முரசொலி இதழ்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை என்பது வந்திருக்கு. அவசர நிலை தொடர்பானது. அந்த கட்டுரையில என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அவசர நிலை அறிவிக்கப்பட்டது என்பது 1975 ஜூன் 25ல அறிவிச்சாங்க. அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்தவுடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாரு. அது எல்லாமே அடக்குமுறை நடவடிக்கைகளாக இருந்தன. எதிர்க்கட்சியை சேர்ந்த இன்னும் சொல்லப்போனா சொந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்களுமே கூட அப்போது கைது செய்யப்பட்டாங்க. பத்திரிகைகள் தணிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்படின்னு பல விஷயங்களை நம்மால் அவசர நிலையின் போது அமல்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது. உண்மையில அவசர நிலையை எதிர்க்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் எதிர்க்கணும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுல மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில ஒரு அரசு என்பது செயல்படணும். அப்படி செயல்படாம அன்றைய தினம் இந்திரா தலைமையில் இருந்தக்கூடிய அந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவசர நிலையை அறிவிச்சு மிகப்பெரிய அளவிலான ஒடுக்குமுறைகள்ல ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 21 மாதங்கள் அவசர நிலை என்பது பின்பற்றப்பட்டது. அப்போ பல விஷயங்கள் அவங்க மேற்கொண்டாங்க. முதலே சொன்ன மாரி பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்படுவது, தலைவர்கள் கைது செய்யப்படுவது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தாலும், இன்னொரு பக்கம் 20 அம்ச திட்டங்களையும் இந்திரா அவர்கள் அறிவிச்சாங்க. அதுல முக்கியமா 5 முக்கிய திட்டங்கள்னு சொல்லி அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்றது அப்படின்னு பல திட்டங்கள் என்பதும் அறிவிக்கப்பட்டது. அவசர நிலை எதிர்த்த அதே சமயத்துல 20 அம்ச திட்டங்களை ஆதரித்தவர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் 20 அம்ச திட்டங்களை ஆதரித்து அதற்காக பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அதற்கு இந்திரா காந்தி மறுப்பு தெரிவித்ததாகவும் மகாராஷ்டிரா ஆவணங்கள்ல இருப்பதாகவும் செய்திகள் நம்மால பார்க்க முடியுது. இப்போ அவசர நிலை தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஏன் இன்னைக்கு இது முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பிரதமருடைய பாஜக தலைவர்களுடைய பல்வேறு விமர்சனங்களை விமர்சித்து முரசொலி இன்றைக்கு தன்னுடைய கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவசர நிலை வந்தபோது அதை எதிர்த்த அமைப்பாக இருந்தது திமுக. அதனுடைய அதிகாரப்பூர்வமான ஏடான முரசொலியில இந்த கட்டுரை என்பது வந்திருக்கு. இந்த கட்டுரை இன்றைக்கு பாஜகவை குற்றம் சாட்டக்கூடிய, பாஜக இது தொடர்பா பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு இந்த கட்டுரை பேசியிருக்கு. பல விஷயங்களை இது கோட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, எமர்ஜென்சியை பத்தி பேசணும் அப்படின்னா, எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தாண்டி எமர்ஜென்சியான சூழலை ஏத்துக்காத ஒரு அமைப்புகளாகவும் இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, மோடி தலைமையிலான அரசு என்பது
இன்றைக்கும் 10 ஆண்டுகால எப்படி இந்த நாட்டை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கட்டுரை என்பது நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்குது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, எமர்ஜென்சியை பத்தி பேசுறதுக்கு தகுதி இன்றைய பிரதமருக்கு இருக்குதா? 10 ஆண்டு காலமாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை அமல்ல வைத்திருக்கக்கூடியவர் தான் பிரதமர் மோடி அப்படின்னு குற்றச்சாட்டையும் இந்த கட்டுரை முன் வச்சிருக்கு. பல விஷயங்கள் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, பிரதமர் முன்வைத்த விமர்சனங்கள் என்பது ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைப்பது, அப்புறம் தலைவர்களை கைது செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாரு. இத குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய இந்த கட்டுரை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் அறிவிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாஜக இது எதையுமே செய்யலையா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களையும், எம்பிக்களையும் விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து பாஜக ஆட்சியில் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டியிருக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் என்பது இருக்கு. பல மாநில உதாரணங்கள் இருக்கு. மகாராஷ்டிரால பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சிவசேனையும் தேசியவாத காங்கிரசும் உடைக்கப்பட்டு அங்கு பாஜக ஆட்சியில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல எடுத்துட்டோம் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அந்த மாநிலத்தில் இருந்த தலைவர்கள், அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை எதிர்த்த தலைவர்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டாங்க. அவங்க மக்கள் சந்திக்க முடியல, தங்களுடைய அரசியல் பணிகளை செய்ய முடியல அப்படிங்கிற விவரங்களையும் நம்மால பார்க்க முடியும். அதையெல்லாமும் கூட இந்த கட்டுரை என்பது கோட் பண்ணியிருக்கு. இது இல்லாம பல நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுவது மக்களுடைய குரல்களை பிரதிபலிப்பது. அந்த குரல்களை பிரதிபலிப்பதற்கான ஒரு சூழலை இந்த மோடி அரசு செஞ்சிருக்குதா அப்படிங்கிற கேள்வியை இந்த கட்டுரை எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா பல விவாதங்கள் எல்லாமுமே பல பல கூட்டத்தொடர்கள் எல்லாமே விவாதங்கள் எதுவும் இல்லாம பல மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது. நம்ம இதற்கு முன்பு பார்த்தோம், போன முறை 17வது மக்களவையில வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது குற்றவியல் சட்டங்களுக்கு திருத்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஜூலை 1ல இருந்து அமலாகக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எமர்ஜென்சியை ரெப்ளிகேட் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை இந்த கட்டுரை எழுப்பியிருக்கு. எமர்ஜென்சிங்கிறது வெறும் டிக்ளேர் பண்ணிட்டு பண்றது மட்டும் இல்ல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தின் துணையோடு எல்லோரையும் ஒடுக்கி தான் நினைத்த காரியங்களை சாதிப்பதும் எமர்ஜென்சி தான் அப்படிங்கிறதும் இந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக நமக்கு தெரியுது. அன்றைக்கு தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்களா? ஆமா, கைது செய்யப்பட்டாங்க. அதை கண்டிக்கிறோமா? ஆமா, கண்டிக்கிறோம். அதே சமயம் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னா சிறையில இருக்காரு. ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர் வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து 24 மணி நேரத்திற்குள் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் இன்னைக்கு சிறையில் இருக்காரு. பல மாநிலங்கள்ல பல அரசினுடைய கொடூரங்களை, அரசினுடைய குற்றங்களை விமர்சனமாக கட்டுரைகளில் எழுதிய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு சிறைகள்ல இருக்கிறாங்க. அதையும் நம்மால பார்க்க முடியுது. அரசினுடைய திட்டங்களை விமர்சித்த, அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சித்த பல பத்திரிகையாளர்கள் சிறையில இருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி அதுல வந்து அரசை விமர்சித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. பல சமூக செயற்பாட்டாளர்கள் சிறையில இருந்து இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி கீழே வராதா? அப்ப அறிவிக்கப்பட்டு இந்த கைதிகள் செஞ்சால் மட்டும்தான் எமர்ஜென்சி கீழே வருமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர இதுக்கு நமக்கு எழுது. இன்னொன்னு, நாடாளுமன்றத்தின் தொடர்பா பேசிக்கிட்டு இருந்தோம். நாடாளுமன்றத்துல சட்டங்கள் நிறைவேற்றுவது என்பது எல்லோரும் கலந்து ஆலோசித்து அதனுடைய சாதக பாதகங்களை விவாதித்து சட்டம் என்பது இயற்றப்படணும். பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தோன்றித்தனமாக தான் விரும்புகிற எல்லாற்றையுமே நிறைவேற்றுவது என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை சிதைப்பதாகும் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எவ்வளவு எதிர்க்கட்சிகள் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற கேள்வியும் இங்கு நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கு. இதுல இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருந்த விவசாயிகளுடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் மோடி அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது அப்படின்னு குறிப்பிடத்தக்க வகையில அந்த அம்சங்களை இந்த கட்டுரை பேசியிருக்கு. இன்னொன்னு, நான் முதலே சொன்ன மாதிரி காஷ்மீர் அந்தஸ்து, இது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது, இது எல்லாமே வந்து இந்த கட்டுரை பேசியிருக்கு. எதிர்கட்சி தலைவர்களுடைய அலைபேசிகள்ல பெகாசிஸ் மென்பொருள்கள் மூலமாக அவர்கள் உளவு பார்க்கப்பட்டது, பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விவாதிக்க மறுப்பது, பிஎம் கேர்ஸ் மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும்போது அது தொடர்பாக எந்த ஒரு பதிலையுமே சொல்லாம இருக்கிறது, அரசினுடைய தரவுகளை மாற்றி காண்பிப்பது அல்லது பொய்யான தகவல்களை வெளியிடுவது, தரவுகள் இல்லை அப்படின்னு பதில் சொல்றது, இது எல்லாமுமே எதேச்சதிகார போக்குதான். இது எல்லாமுமே எமர்ஜென்சி காலத்தில் எதையெல்லாம் குற்றச்சாட்டுகளாக இன்றைக்கு மோடி அரசு வைக்கிறதோ அதையெல்லாம் தானும் பின்பற்றுகிறோம்
ஆனால் அறிவிக்கப்படாம பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற சூழலையும் இந்த கட்டுரை என்பது காட்டியிருக்கு. 400 இடங்கள் கொடுங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருந்த சூழலில் மக்கள் 240 இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. கூட்டணியோடு தான் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் அமைந்திருக்கிறது. அதனால தான் அவர்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்து வணங்கி இருக்கிறார்கள். இல்லைன்னா அவங்க இந்த 10 நாள்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்மால் நினைத்து பார்க்க முடியாது அப்படின்னும் இந்த கட்டுரை பேசி இறுதியாக அது முடிக்கும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிரந்தர எமர்ஜென்சியை அவரால் செய்ய முடியல, அதாவது பிரதமர் மோடியால செய்ய முடியல அப்படிங்கிற ஆத்திரத்தை தான் பழைய கதையெல்லாம் பேசி தன்னை அவர் தேத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த கட்டுரை என்பது முடிச்சிருக்குது. எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி மீது பல விமர்சனங்கள் இருக்கு. அது தவறானதான, கட்டாயம் தவறானது. மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பு என்பது அரசினுடைய கடமை. அதை அரசு கட்டாயம் செய்யணும். அதை வெறும் அறிவித்து விட்டு மட்டும் அதை அந்த அடிப்படை உரிமைகளை எல்லாம் சிதைக்கும் வண்ணம் எமர்ஜென்சி அமல்படுத்துவது என்பது அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்படாம 10 ஆண்டு காலம் இந்த நாட்டில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய நேயர்களும் உணர்வோம். இந்த எமர்ஜென்சி என்பது சொன்ன மாதிரி அறிவிக்கப்பட்டது என்பதெல்லாம் தாண்டி அதிகாரத்தை ஓரிடத்தில் குவித்து வைப்பது என்பது எமர்ஜென்சி தான். அதை அதிகாரத்தின் மீதான கண்காணிப்பு என்பது மிக அவசியமானது. எப்படி அன்றைக்கு இந்திரா காந்தி அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு தான் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ, அதே சூழல் தான் இன்றைக்கும் பிரதமர் மோடி அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநிலங்களுக்கான உரிமைகள் என்பது இன்றைக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளை எல்லாம் ஒன்றியத்தின் கீழ் கொண்டு வந்து அதை மிக சர்வாதிகார போக்கோடு அதை அணுகக்கூடிய விதத்துல தான் மோடி அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தான் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனமாகவும் இருக்கு. எமர்ஜென்சி என்பது அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அறிவிக்கப்படாததும் கூட. அதிகார குவியலை தடுத்து எல்லோருக்குமான வாய்ப்புகளையும் எல்லோருக்குமான நலன்களையும் கொண்டு ஒரு அரசு இயங்கினால் மட்டும்தான் அது மக்களுக்கான அரசாக இருக்கும் அப்படிங்கிறதா அந்த கட்டுரை படிக்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எமர்ஜென்சியை தாண்டி அரசினுடைய போக்குகள் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கூட அதை கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.